இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்லிங்க்ல உள்ள ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் தெரியாம மைண்ட் பண்ணா நம்ம இன்டர்லிங்க்ல மைண்ட் பண்றதே வேஸ்ட். அதுதான் பேனிங் மெக்கானிசம், பேனிங் ஹிஸ்டரி. ஓகேவா? இதை பத்தி ஃபுல்லா பாத்துக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் யூஸ் பண்ணணும், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். இப்ப இன்டர்லிங்க் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே நம்ம நார்மலா மைண்ட் பண்ற பேஜ் இருக்கு பாத்தீங்களா, மைன் ஐடிஎல்ஜி கிளிக் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து மைனிங் பண்ண போறீங்க அப்படின்னா மைனை கிளைம் பண்ணிடுங்க. கிளைம் பண்ணிட்டா இந்த பேஜுக்குள்ள நீங்க வந்துடணும். மைனை கிளைம் பண்ணிருங்க அப்படின்னா திரும்ப இந்த பேஜுக்கு வாங்க. இவன் மைனை கிளைம் பண்ணிட்டேன், அதனால இந்த பேஜ்ல நான் வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா இதான் நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஆக்டிவ் ஹெச்பி ஒரு ஆப்ஷன் இருக்கா, கரெக்டா இங்க இதை கிளிக் பண்ணுங்க. இப்ப என்னோட டைரக்ட் ரெஃபரல் ஃபுல்லா வருதும். இந்த பக்கம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்டைரக்ட் ரெஃபரல் எல்லாமே வருது, நம்ம பாத்துக்கலாம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப டைரக்ட் ரெஃபரல் வந்துருங்க. இப்ப நீங்க தான் எனக்கே இருப்பீங்க, அதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்கல்ல, அவங்களதான் நம்ம செக் பண்ண போறோம் யார் வந்து இன்ஆக்டிவா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்டராக்ட் ரெஃபரல் வந்த உடனே இங்க ஆல் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இன்ஆக்டிவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்களேன் தெளிவா வந்துருச்சு யார் யார் இன்ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்க, ஸ்ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. லாஸ்ட் கிளைம்டு 1 டே ஆகும். இவரது மைனிங் பண்ணி ஒரு நாள் ஆச்சு. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா இன்டர்லிங்க் ஆப்ல வரவே இல்லை. இவரிடாம இப்ப பார்த்து ஒரு நாள் ரிமைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி நிறைய பேர் ஒரு நாள் கிளைம் பண்ணாம இருக்காங்க, நம்ம ரிமைண்ட் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எப்படின்னா ஒரு ஃபயர் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம், இதான் பேனிங். இவங்க வந்து லாஸ்ட் கிளைம்ல 1 டே போட்டிருக்கு. ஆனா இவங்க 2-3 தடவை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, நிறைய தடவை பண்ணனால நமக்கு வந்து என்ன காட்டுதுன்னா பேனிங். அவங்க ஐடிஎல் வந்து பேன் ஆகிட்டு இருக்கு நம்ம காட்டுது, டெஸ்ட்ராய் ஆகுது. அவங்கள்ட்ட ஒரு 1000 ஐடிஎல் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட 800-900 அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும், அதான் காட்டுது அந்த ஃபயர் சிம்பிள். எல்லாத்தையும் பாருங்க. இப்ப நான் ஆரம்ப கிளிக் பண்ணா அடுத்த பேஜுக்கு போவோம். நீங்க எல்லாரையும் பார்க்கலாம், நீங்க பார்த்து ரிமைண்ட் பண்ணிடலாம். 4 days ago 5 days ago எல்லாமே ரொம்ப இன்ஆக்டிவ் இருக்காங்க, நம்ம ரிமைண்ட் பண்ண போறோம். இது எதுக்கு அப்படின்னா ரிமைண்ட் பண்றதுக்கு தான், நம்ம டீம் தான் கரெக்டா வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த இது. இப்ப இன்டைரக்ட் ரெஃபரல்ல பார்க்கலாம். இப்ப ஆக்டிவ் யூசர்ஸ் காட்டுதா, இப்ப ஆல் கொடுத்து இன்ஆக்டிவ் கொடுத்தோடனே இதே மாதிரி எல்லாமே வருவாங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே உங்க டைரக்ட் ரெஃபரல்ல முதல்ல நீங்க பாருங்க, பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து நீங்க ரிமைண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் உங்களோட டைரக்ட் ரெஃபரை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து இன்டைரக்ட் ரெஃபரல் அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்க தான் பண்ண முடியும். அவங்கள்ட்ட தெளிவா சொல்லுங்க, அவங்க பண்ணுவாங்க. இப்படி போகும்போது தான் நம்ம வந்து ஸ்டேபிளா மைண்ட் பண்ண முடியும். இது ஏன் உங்களுக்கும் சரி உங்க டவுன்லைனுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன் பாருங்க. இப்ப பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துருங்க. இப்ப பாருங்களேன், எனக்கு ஹியூமன் ஹேஸ் பவர் எனக்கு வந்து 40.0 இருக்குது. ஒரு பர்சன் உள்ள வந்தா 0.2 ஹியூமன் ஹேஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ 40.0 இருக்குது. ஆனா 40.0க்கான ஐடிஎல்ஜி டோக்கன் எனக்கு டெய்லி கிடைக்கல. காரணம் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க இங்க பாருங்களேன். 22.1% தான் ஆக்டிவா இருக்காங்க. அப்போ 40.0 ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கிடைக்கிற ஐடிஎல்ஜி பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைச்சிருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கும். அவங்க இன்ஆக்டிவ் இருந்ததுனால உங்களுக்கு மைனிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது, அவங்களுக்கு பேனிங் ஹிஸ்டரியும் ஆகுது, அவங்க மூலியமா வந்து ஐடிஎல்ஜி காயினும் பேன் ஆகுது. ஓகே, இப்ப இந்த பேனிங் ஹிஸ்டரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு நாள் இன்ஆக்டிவ் ஆனா நமக்கு பேன் ஆகுமா, 2 நாளா, 1 வாரமா, இது எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அதுல எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இதை மாத்துறது, நல்ல ப்ரொஃபைல கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல தெரிய அந்த இமேஜ் தெளிவா பாருங்க. நான் குரூப்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன், திரும்ப நான் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? பாருங்களேன், இப்ப டோட்டல் இன்ஆக்டிவ் டேஸ் நீங்க 2 நாள் இன்ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு பேனிங் சைக்கிள், 4 நாள் இன்ஆக்டிவ் இருந்தாங்க அப்படின்னா 2 சைக்கிள், 6 நாள்லாம் 4 சைக்கிள், 8 அப்படின்னு போட்டு 14 நாள் வரைக்கும் போயிருக்கு. 14 நாளுக்கு மேல அப்படின்னா ஃபுல் 0 ஆயிரும். நம்ம ஐடிஎல்ஜி வந்து ஃபுல் 0 ஆயிரும். இப்போ எப்படி ரெக்கவரி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 நாள் பார்ப்போம். 2 நாள் இன்ஆக்டிவ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் அவங்களுக்கு பேன் ஆயிருக்கும். பக்கத்துல பாருங்களேன், 4 கான்சிக்யூட்டிவ் மைன்ஸ். இந்த 2 நாள் இன்ஆக்டிவ் இருந்ததை இப்ப 2 நாள் இன்ஆக்டிவ் இருந்திருக்காங்க, ஒரு சைக்கிள் அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பேனிங் சைக்கிள். அந்த பேனிங் சைக்கிளை நார்மல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 4 கான்சிக்யூட்டிவ் மைன்ஸ், 4 தடவை இன்டர்லிங்க் ஆப்ல தொடர்ந்து மைண்ட் பண்ணணும். நம்ம ஒரு நாளே பண்ணிடலாம். காலையில நம்ம வந்து 5:30 ஒன்று பண்ணுவோம், 1:30 ஒன்று பண்ணுவோம், அகைன் 5:30 பண்ணுவோம், 9:30. அப்ப பேனிங் ஹிஸ்டரி வந்து 1 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரே நாள்ல ரெக்கவரி பண்ணிடலாம். ஓகேவா? இது 2வது பாருங்க, 4 days இன்ஆக்டிவ், 2 சைக்கிள் நமக்கு இருக்கும். அப்ப 8 கான்சிக்யூட்டிவ் மைன்ஸ், நமக்கு 2 நாள் தேவை. 4 நாள் இன்ஆக்டிவ் ஆகிட்டோம் அப்படின்னா அப்ப 2 நாள் நம்ம எடுத்துக்கிறோம். 2 நாள் ப்ராப்பரா மைண்ட் பண்ணா நம்ம அந்த பேனிங் ஹிஸ்டரியை ரெக்கவரி பண்ணிடலாம். இதே மாதிரி தான் 14 நாளைக்கு மேல போனா 64 சைக்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும், 28 கான்சிக்யூட்டிவ் மைன்ஸ். அந்த 14ல பாதி வச்சுக்கோங்க, 14ல பாதினா 7 நாள். நீங்க 14 நாள் டவுன் லேனோ நீங்களோ இன்ஆக்டிவ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 7 நாள் நீங்க ப்ராப்பரா மைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேனிங் மெக்கானிசத்தை நீங்க பீட் பண்ணி திரும்ப ப்ராப்பரா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஒவ்வொரு பேனிங் ஹிஸ்டரிக்கும் எவ்வளவு காயின் எனக்கு குறையும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த இமேஜ் தெளிவா பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளோட சொல்றாங்க பேஸ் ரிவார்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உள்ள 20 ஐடிஎல்ஜி கிடைக்குது அப்படின்னா பேஸ் ரேட் 1, HHP ஹியூமன் ஹேஸ் பவர் வந்து 6.6,
இப்போ எக்ஸாம்பிள் போட்டுருக்காங்க பாருங்க, 2 days இன்ஆக்டிவ் இருந்தாங்க அப்படின்னா 132 ஐடிஎல்ஜி பேன் ஆகும். ஒரு சைக்கிள்ல அவங்களுக்கு யார் இன்ஆக்டிவ் இருந்தாங்களோ அவங்களுக்கு 132 ஐடிஎல்ஜி பேன் ஆயிரும். 4 நாள் இன்ஆக்டிவ் அப்படின்னா 264 ஐடிஎல்ஜி பேன் ஆயிரும். இதே மாதிரி தான் கண்டினியூ அண்ட் 32 சைக்கிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 14 நாளுக்கு மேல போகும்போது ஃபுல்லாவே கிளியர் ஆயிரும். ரொம்ப 14 நாள் இன்ஆக்டிவ் இருந்தாங்க. அடுத்து பாருங்க, அஸ் அ ரிசல்ட் யூ டைரக்ட் ரெஃபர். இதான் முக்கியமானது. இப்போ வந்து நான் அவங்கள ரெஃபர் பண்ணிக்க அப்படின்னா எனக்கு வந்து 500 ஐடிஎல்ஜி ஒன் டைம் கிடைச்சிருக்கும், ரெஃபர் பண்ணும்போது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெஃபர் கூட நீங்க என்டர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 1000 கிடைச்சிருக்கும். நான் உங்களை ரெஃபர் பண்ணனால எனக்கு வந்து 500 ஐடிஎல்ஜி கிடைச்சிருக்கும். அந்த 500 ஐடிஎல்ஜி வந்து பேன் ஆயிரும், எனக்கு டெஸ்ட் ஆயிரும். எப்படின்னா என் டவுன்லைன் நீங்களே ப்ராப்பரா மைண்ட் பண்ணல, அப்போ உங்க மூலியமா வந்து ஐடிஎல்ஜி எனக்கு எப்படி இருக்கும், அது பேன் ஆயிரும். அதே ரெக்கவரி பண்ணலாம். எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னா கீழே போட்டுருப்பாங்க, நம்ம டேபிள்ல பார்த்ததுதான் 4 consecutive mines recover 1 cycle. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லா பண்ணும்போது ஆஃப்டர் ஃபுல்லி ரெக்கவரிங் ஆல் பேனட் ஐடிஎல்ஜி திரும்ப டைரக்ட் ரெஃபர், இன்டைரக்ட் ரெஃபர். இன்டைரக்ட் ரெஃபருக்கு உண்டு. இப்போ நீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க, அவர் இன்னொருத்தர் பண்ணிப்பாரு பாத்தீங்களா, அவங்க மூலியமா உங்களுக்கு 250 ஐடிஎல்ஜி கிடைச்சிருக்கும், அதுவும் பேன் ஆயிருக்கும். அவங்க இன்ஆக்டிவ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அதே ரெக்கவரி பண்ணலாம். அதான் இங்க போட்டிருக்குது. அந்த பேனிங் ஹிஸ்டரி ஃபுல்லா பீட் பண்ற மாதிரி அவங்க ப்ராப்பரா 4 நாளோ 8 நாளோ 12 நாளோ கன்சிக்யூட்டிவ்ஸா மைண்ட் பண்ணும்போது அவங்க மூலியமா டெஸ்டா ஆயிருந்த அந்த 500 ஐடிஎல்ஜியோ இல்ல 250 ஐடிஎல்ஜியோ அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். ஓகேவா? இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப்ல கண்டிப்பா இருப்பீங்க. இல்லைன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டவுட் டைரக்டா கேட்டுருவீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இதனால சொல்றேன், இந்த பேண்டிங் மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஆக்டிவ் ஆனாலும் உடனே ரிமைண்ட் பண்ற வாய்ப்பு நமக்கு இருக்கு. அண்ட் முன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அதையும் இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆக்டிவ் ஹெச்ஹெச்பின்னு இருக்கா, இந்த இடத்த திரும்ப கிளிக் பண்ணுங்க. மேல வந்து நட்ஜ் அப்படின்னு இருக்கும். நட்ஜை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க யாரு இன்ஆக்டிவ் இருக்காங்களோ அவங்கள இந்த ஆப் மூலியமா ரிமைண்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களால கான்டாக்ட் பண்ண முடியாத நம்பர் அப்படின்னா இதோட ரிமைண்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்ப நான் வந்து நட்ஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கொடுத்தாச்சு. ஆல் இன்ஆக்டிவா மாத்திக்கோங்க, மாத்தியாச்சு. பாருங்க எல்லாம் இன்ஆக்டிவ் இருக்காங்க. இப்ப நான் அவங்களை ரிமைண்ட் பண்ண போறேன். கீழே பாருங்க, 10 nudges left today. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு தான் இந்த ரிமைண்டர் கொடுக்க முடியும். அதிக மெம்பர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, கான்டாக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப கிளிக் பண்றேன், இவங்களை இந்த பாக்ஸை கிளிக் பண்றேன். இதே மாதிரி டோட்டலா 10 பேர் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யார் உங்களால கான்டாக்ட் பண்ண முடியல, யாரும் நம்பர் இல்ல, புதுசா இருக்க மாதிரி தெரியுது, கீழே எப்படி வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னா அவங்க நீங்க நட்ஜ் மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் 1 day 2 days இன்ஆக்டிவ் ஆயிருக்காங்க அப்படின்னா உடனே ரிமைண்ட் பண்ணா கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அவங்க ஏதோ ஒர்க்ல அதனால மிஸ் பண்ணிக்கலாம், அதனால உடனே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டிக் டிக்கா ஒரு 10 பேர் டோட்டலா 10 பேர் பண்ணிக்கலாம். என்னோட டவுன்லைன்ல 2 நம்பர் இருக்காங்க அப்படின்னா நீங்க 2 பேர்த்த தாராளமா நஞ்சு கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் ரிமைண்டர் கொடுத்துட்டு நீங்க மெசேஜ்ல நீங்க டைப் பண்ணிக்கலாம், இது அவங்களுக்கு போகும். என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளைம் ஃபாஸ்ட்னு போடுங்க. கிளைம் ஃபாஸ்ட் ஐடிஎல்ஜி இஸ் பர்னிங் அப்படின்னு போடுங்க. இப்படிதான் போடணும் கிடையாது, நீங்க மெசேஜ் தமிழ்ல இங்கிலீஷ்ல எப்படினாலும் போட்டுக்கலாம். ரிமைண்டர் அவங்களுக்கு போகும். ஓகேவா? அவ்வளவுதான். சென்ட் கொடுத்தா சென்ட் ஆயிரும், அவ்வளவுதான். இன்னும் நட்ஜ் பண்ண முடியாது. நட்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் நட்ஜை சென்ட் பண்ணியாச்சு. இப்படிதான் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி உங்களோட பேனிங் ஸ்டிக்கையும் உங்க டீம்ல உள்ள பேனிங் ஸ்டிக்கையும் பீட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ.